ஹாய் காய்ஸ், நம்மளோட சீனியர் தமிழ்நாடு ஷோ எப்படி போச்சுங்கிறத பார்ப்போமா? காலையில கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு லோடிங்க்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஜிம்முக்கு போனதும் அங்க ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்மளோட பாடி வெயிட்டை செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு பாடி வெயிட் கீழே வந்ததுனால நம்ம வாத்தியார் நம்மளுக்கு வெயினிங் முன்னாடியே ஒரு மீல் கொடுத்துட்டாரு. அப்புறம் கார் வந்ததும் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் காம்படிஷன் நடக்கிற வென்யூக்கு கிளம்பிட்டோம். காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இங்க ஏற்காடுல தான் நடந்துச்சு. அங்க வென்யூக்கு போனதும் நம்மளோட பாடி வெயிட்டை 65 கேஜி கேட்டகரியில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட ட்ரங்க் நம்பரை வாங்கிட்டு வந்ததும் நம்மளோட அடுத்த மீல் பார்த்தீங்கன்னா 2 ரைஸ் கேக்கு, ஒரு பனானா. ரைஸ் கேக்கில் பார்த்தீங்கன்னா ஜாமும் ஹனியும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்மளோட கேட்டகரி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இடையில ஒரு மீல் ஃபுல்லா ரைஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கேட்டகரி வந்ததும் நம்மளோட நண்பர் ஒருத்தர் நம்மளுக்கு டேன் ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணி விட்டதும் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி 2 ரைஸ் கேக்கை லோட் பண்ணிட்டு ஒரு தரமான பம்பை கொண்டு வந்துட்டு நம்ம அண்ணன் ஒருத்தர் நம்மளுக்கு ட்ரங்க் நம்பர்லாம் குத்தி விட்டதும் நம்மளோட கேட்டகரி ஸ்டார்ட் ஆனோடனே போஸ்டிங்லாம் தரமா பிடிச்சிட்டு இந்த கேட்டகரியில பார்த்தீங்கன்னா நான் 4th பிளேஸ் பண்ணியிருந்தேன். இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் நான் என்ன தப்பு பண்ணணும், அந்த தப்பை அடுத்த வாட்டி பண்ணாம அந்த தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த கேம் பண்றப்ப இதோட பெஸ்டா ஸ்டேஜ் மேல என்னோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்புறம் மொபைல் வர சுவிச் ஆஃப் ஆனதும் நம்ம வீட்டுக்கு கிளம்புறத வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரத்துல இன்னொரு காம்படிஷன் இருக்குன்ட்டு அதிகமா எதுவும் சீட் பண்ணாம நைட்டு KFC போயிட்டு ஒரு பர்கர் ஒரு ஃப்ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள்ல இருந்து டயட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த காம்படிஷன் என்ன காம்படிஷன் பாத்தீங்கன்னா நம்ம பெரியார் யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் பண்ணதுனால ஆல் இந்தியா யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆயிட்டு அந்த காம்படிஷன் பண்ண போறோம். அது பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு நேஷனல் காம்படிஷன் தான். ஆக்சுவலா நான் ரெடி ஆனது இந்த காம்படிஷனுக்கோசரம் தான். இது எனக்கு ரொம்ப மெயினான காம்படிஷனு. அப்புறம் அடுத்த காம்படிஷன் விழாக்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம். வரட்டாமாமே.